வாங்க கைஸ், சின்சானோட அட்டகாசமான அலப்பறைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. எனக்கு எதுவும் தெரியல, நீங்களே போலாம்ல. என்னால செய்ய முடிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? என் கால் தான் மாட்டிக்கிச்சு. மாட்டிடமே நாரப்பைய கைய மேல முன்னாடியே சொல்லலாம்ல. என்ன பண்ற ஷென்சான்? உண்மையிலேயே மாட்டிக்கிச்சுதான். போய் சொல்லா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. நல்லா ரிலாக்ஸா உட்காருங்க சார். பார்பர் ஷாப்ல இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, இது வரைக்கும் நான் போன பார்பர் ஷாப்ல இப்படி எல்லாம் இல்ல, அதான் சொன்னேன். நல்லா இருக்கு, அப்படியே தூங்கிடாதீங்க, அப்புறம் வயிற்றுவாங்க டோட்டலா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வாயை மூடு. ஷாம்பு போட்டு உங்க முடிய கழுவி விட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் கட்டிங் உங்களை தள்ளி விடுவாங்க. எனக்கு அதுவும் தெரியும் சார். இதை வச்சு உங்க கண்ணை மூடிக்கோங்க. ஏனாண்டி நீங்க இவங்களுக்கெல்லாம் பயப்படுறீங்க? நொகார் அங்கிள், உங்களுக்குள்ள இருக்கிற வீரம் எங்க போச்சு? வாடகை வீட்டுல வீரனுக்கெல்லாம் இடம் இல்ல. என்னமோ இவர் சொந்த வீட்டுல இருக்கும்போது சூரப்புலியா சுத்துற மாதிரி கேக்குறீங்க. அப்பா அடிக்கடி வெளியே இருக்க போவாரு. இந்த ஊர்ல இருக்கிற ஸ்பெஷல், அதாவது உதாரணத்துக்கு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி வாங்கிட்டு வருவார். பரவாயில்லையே, இந்த வயசுல நீ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, பெரிய விஷயம் தான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா சாதாரண ஜெல்லியை கொடுத்தா நீங்க காஸ்ட்லி ஜெல்லின்னு நீ ஏமாத்திர மாட்டீங்க. என்ன சாப்பு? எனக்கும் அதே மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் வேணும். அடம் பிடிக்காம சாப்பிடு ஷின்சான். ஐ டோன்ட் வரி, why are you crying? ஷின்சான், நீ எங்க இருக்க? வா நம்ம விளையாடலாம். என்னது, உன் கூட வா. நேத்து நான் டிவில ஒரு கேம் பார்த்தேன். அந்த கேமை நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப விளையாடலாம். என்ன சொல்ற ஷின்சான்? மாட்டிடமே நீ எங்க டீமுக்கு கேப்டனா இல்லையா? எது, நான் உங்க டீமுக்கு கேப்டனா? போமா. பரவாயில்லையே ஷின்சான், நான் கேம சொல்றதுக்கு முன்னாடியே நீ அதை ஆரம்பிச்சிட்டியே. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தார்? கவலைப்படாம இருந்தா இந்த ஊர்ல எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது? ஐயா, பனி மேல சூப்பரா இருக்கு. காஃபி டீ, யாருக்காவது காஃபி டீ வேணுமா சார்? எக்ஸ்கூஸ் மீ, உங்க வயசு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ப்ளீஸ் டெல் மீ. நாங்க கிளம்பிட்டோம். அம்மா அம்மா. என்ன வந்துட்டீங்களா? பார்பர் ஷாப் போகலையா? இல்லையே, நாங்க பார்லருக்கு போயிட்டு வரோமே. பார்லருக்கு போய் என்ன கோலம் இது? இதுதான் லேட்டஸ்ட் கட்டிங். ஆமா, இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டைல்னா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. முடிய கழிச்சு விட்டா அந்த ஸ்டைல் வந்திருக்க போகுது. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆமா? ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது போல இருக்கே. இல்லையா சொல்லிக்கிட்டே இருக்க, வர வர உன் குறும்பு அதிகமாயிடுச்சு. நீங்க உங்க பையனை கண்டிச்சு வளர்க்கிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சொல்லலாம் தான் நான் வந்தேன் மேடம். நான் எப்பவும் என் பையன் கூட இப்படிதான் விளையாடுவேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து மேடம், என் பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறா. அவளை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. பசங்களை எப்படி சரியா வளர்க்கறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா ப்ளீஸ் மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. என்கிட்ட பாடம் கத்துக்கிறதுல வேலைக்காக. உங்களையும் பெரிய மனுஷியா நினைச்சு ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க. ஷின்சான், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவ எப்படி இருந்தா? திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும். பாக்கிறதுக்கு பயங்கர கெத்தா இருந்தான். பெரிய மூக்கு வேற இருந்தது அவனுக்கு. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி சமத்தான பையனா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? யாரு நீ? சமத்தான பையனா? முடியல நல்லா புசு புசுன்னு விட்டு ஒரு மாதிரி ஸ்டைலா தான் இருந்தான் பாக்கிறதுக்கு. எவ்வளவு ஹைட் இருப்பான் தெரியுமா? என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு ஷின்சான். உலகத்திலேயே அவன் தான் படிப்பாளிங்கிற மாதிரி டியூஷனுக்கே போயிட்டு இருப்பான். அட
அடிச்சா இவ்வளவு நேரம் நீ சொல்ற அடையாளம் கசாமா ஓடுது. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. பக்கத்து தெருவுல ஃப்ரீயா முள்ளங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டெனோஹரா சீக்கிரமா போனா உங்களுக்கும் முள்ளங்கி கிடைக்கும். நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி. முதலுக்கே மோசமா? என்ன தம்பி, உனக்கு கூட முள்ளங்கி வேணுமா? கொடுங்கக்கா, வாங்கிட்டு போறேன். கொடுங்க கொடுங்க. என்ன பண்ற ஷின்சான்? அக்கா ஓசில முள்ளங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லு. அதுக்கப்புறமா வந்து படுத்து தூங்கி. சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற எதுவும் தெரியாதா? நல்லா கேளுங்கப்பா, இப்பதான் ஒரு கோவம் வருது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. टाइगर का हुक्म என்ன விட்டு ஓவரா பேசிட்டே போறீங்க? இந்த வீடு வேலையெல்லாம் நான் தானே பாக்குறேன். அது உங்க கண்ணுக்கு தெரியல? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அதெல்லாம் சரிதான், ஆனா இதுல பாதி வேலை நாங்கள்ல செய்யறோம். இன்னும் பர்சன் மேட்டர் என்னாச்சுன்னு தெரியல. அத முதல்ல விசாரிங்கப்பா. பாத்தீங்களா ஹரி, மதர்ஸ் டேக்கு ஷின்சான் எனக்கு கொடுத்த பரிசு. எஸ். பரவாயில்லையே ஷின்சான். இங்க பாருங்க, டிஸ்கவுண்ட் கூப்பன். மதர்ஸ் டேக்கு இவன் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசு. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. அப்புறம் அத பாருங்க. அதான் உனக்கு இவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்கானா? ஷின்சான், அப்பாவுக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட. ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு கிடையாது. ஷின்சான் செல்லோ, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு மறந்துடக்கூடாது என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம் பாய். தெரியுமாடா பையாடே, நீ பாட்டு ஏதோ ஒன்ன பேசாதடா பையாடே. இந்த வீட்ல இருக்க ஸ்பைடர்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ண போறேன். 4 இன்ச் கூட இல்லாத ஸ்பைடர் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு காண்டு? சின்ன ஸ்பைடர் இருந்தாலும் அதை நான் துரத்தி அடிக்க போறேன். அந்த ஸ்பைடர் ஒண்ணும் பண்ணாதீங்க. பூமி பொலி போடும் ஆல. ரெண்டு பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். வீரனே கலங்கி அழுகிறேன். நம்மளால ஒரு சின்ன பூச்சிக்கு கூட எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாதுன்னு சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம். யோசினாக்கா மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அவங்க வழியை